ஹாப்பி ராஜா பாத்திருக்கீங்க, எப்படி சார் இருக்கு? ஹாப்பி ராஜ் உண்மையா ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப் ஃபுல்லாவே வைப்பா ஆடிக்கினே இருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப வைப்பா கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாப்ல ஃபுல்லா அப்படியே தலையில திரும்பி அழுக வச்சுட்டாங்க. உண்மையா சொல்றேன், ரொம்ப இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே எங்க அப்பா ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா எங்க அப்பா ஏதோ ஒரு ஊர்ல இருக்காரு, நான் இங்க இருக்கேன். அப்படிங்கும்போது எங்க அப்பாட்ட நான் பேசுவேன். ஆனா போன் பண்ணி எதுக்காக பேசுவேன், அப்பா ஒரு 500 அனுப்பிச்சு விடு, ஒரு 1000 அனுப்பிச்சு விடு அப்படின்னு தான் பேசுவேன். மத்தபடி அப்பா சாப்பிட்டியா, என்ன பண்ண, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து இந்த உணர்வுபூர்வமா ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க இந்த படம் மூலமா. ஏன்னா எவ்வளவு படங்கள் வந்துட்டு இருந்தாலுமே இது கொஞ்சம் சேஞ்சிங் போய் ஜீவ் பிரகாஷ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு வீட்டு பையன் ஒரு அப்பா பிள்ளைக்கு உண்டான ஒரு விஷயத்த சூப்பரா அழகா காட்டியிருக்காங்க. அது இல்லாம காட்சியா போகாம நம்ம உணர்வுபூர்வமா நம்மளே ஃபீல் பண்ற அளவுக்கு ரொம்ப இது பண்ணிட்டாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. படம் சூப்பர் படம். படத்துல என்னதான் சொல்ல வராங்க சார்? படத்துல என்ன சொல்ல வராங்க, ஏன்னா அப்பா பல தியாகங்கள் கடந்து போயிருப்பாரு. இருந்தாலும் வந்து இந்த ஸ்டேட்டஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நீ வேற ஸ்டேட்டஸ், நான் வேற ஸ்டேட்டஸ், இந்த வெளியூர்ல வாழ்றவன் உள்ளூர்ல அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அதை தான் பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அது இல்லாம எனக்கு இதுல என்ன மிஸ்ஸிங்னா ஜீவ் பிரகாஷோட மியூசிக் மிஸ் நினைக்கிறேன். சில இடத்துல வந்து ஜீவ் பிரகாஷ் எப்பவுமே நான் வைப்லயே வச்சிருப்பாரு. இவரு ஒண்ணுல ஆடினே இருக்கிறாங்கன்னு சொல்றத தவிர ஓகே தான். மத்தபடி வந்து செகண்ட் ஹாப்ல ஃபுல்லாவே